ஸோ இன்றைக்கி இது ஏபிடிஇன்னு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் இந்த கோடு எழுதியிருக்கேன். இது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இது எப்படின்றது ஃபஸ்ட்டு நான் விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது என்ன ஏதுன்னு வித்தியாசமாக இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி இந்த கோடை ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் லேட் எடுக்கும். அதனால் இதை வச்சு நீங்கள் பில்டு பண்ணிக்கிங்க. பட் ஆனால் இது கொஞ்சம் காப்பிரைட்டுக்கு சப்ஜெக்ட். சரியா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸை இப்படி தான். ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் ரிஸ்கில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா இது வந்து GitHubல இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இது எப்படி திருப்பிட்டு இப்போ ஒரு பேண்டட் மேட்ரிக்ஸ் செய்ய போகிறேன். அந்த பேண்டட் மேட்ரிக்ஸோட டோட்டல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 1 2 3 4 ஏன்னா 3 மேட்ரிக்ஸு அதோட நோட் நம்பரை பொறுத்து வரும். சரிங்களா? அப்போ எடுத்த விட்டி ஆமாம் 1 2 3 4 1 2 3 4 ரைட்டுங்களா? அப்போ அதுக்குரிய விஷயங்களை நான் எழுதியிருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ் 4 இங்கே வந்துடும். இதை ஜூம் பண்ணி பார்த்துக்கோ. ஓகேவா? அப்புறம் 2 எலிமெண்ட்டு கிடையாது, 3 எலிமெண்ட்டு. அதை 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து 43.295 43.295 295 ஓகே மைனஸ் 43.295 ஓகே. அதுக்கப்புறம் மைனஸ் 43.295 ஓகே. 43 இது காமன் எடுத்திருக்கோம். 10⁶ காமன் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். ஸோ 1 2 இது கொஞ்சம் மிஸ் ஆகலாம், அதனால் கொஞ்சம் இதாக இருங்க. ஓகேவா? 2 இப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகணும். ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இங்கே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? 43.295 ஓகேவா? 1 2 அடுத்து 2 3ன்னு கொடுக்கணும். ஓகே. அடுத்து இது ரெண்டாவது மேட்ரிக்ஸில் இது காமன் எடுத்திருக்கோம். அந்த 10⁶ வெளியே எடுத்துகிட்டு போயிருக்கோம். இங்கே கொடுக்கணும் 28 பாயிண்ட். அந்த மேட்ரிக்ஸை பார்த்து அப்படியே அடிங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது, ஏன்னா இப்போ நான் என்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைனஸ் 28.125 மைனஸ் 28.125 அப்புறம் 28.125. இப்போ இங்கே 2 3 அதோட கண்டினியூட்டி இருக்கணும். அப்புறம் இது 2x2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? 7.9500 0.9500 மைனஸ் 7.9500 மைனஸ் 7.9500 7.95 ஓகேவா? 00 ஓகே. 3 இங்கே 3 4 அதோட நோட் நம்பர் கொடுத்தாச்சு. ஃபினிஷ் கொடுத்துட்டு கிராஸ் வேலிஃபிகேஷன் பார்த்து இதை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணாலும் சரி. இதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் நிறையா மேட்ரிக்ஸ் வருது, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் லென்ஸ் வியூவரில் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். இது ஜிஎஸ்டி மேட்ரிக்ஸ். 4 தான் போட்டிருக்கேன். ஆமாம் 4 தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபினிஷை கிளிக் பண்ணிவிட்டு அசம்பிள் கரெக்டாக அந்த டயக்னலில் இதாகும் பாருங்க. ஓகேவா? இப்போ இது எவ்வளோ வருதுன்னா மைனஸ் 28.125 இங்கே போனீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்குது 71, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது -28.125 ரைட்டாக. இதில் ஆடப் ஆகிருக்குது 1 2 தான், 36.075. இந்த மெயின் டயகனலில் இருக்கிறது மட்டும்தான் ஆடப் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ
இதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ எடிட்டர் ஸ்பேஸ் போனீங்கன்னா இங்கே அசம்பிள் போட்டிங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக 43.295 மைனஸ் 43.295 மைனஸ் 43.295 71.42 மைனஸ் 28.125 மைனஸ் 28.125 36 அந்த மெயின் டயகனல் மட்டும்தான் கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. சரிங்களா? அதை வந்து கலரில் டினோட் பண்ணல, பட் ஆனால் மேட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? 7.95 மைனஸ் 7.95 மைனஸ் 7.95 புரியுதுங்களா? ஸோ அதை கலரில் டினோட் பண்ணியிருக்கணும், அதை நம்ம டினோட் பண்ணல கான்ட்ரிபியூஷன். பட் ஆனால் மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்குது. இதை நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க்குக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஹோம்ஒர்க்குக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இது ஓகேவாயிடுச்சு. இது இந்த 2x2 மேட்ரிக்ஸ் பேண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவாயிடுச்சு. சரிங்களா? இல்லை நான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கேன், நான் இந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதை இப்படி டில்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா, இப்போ என்ன செய்கிறேன், நான் வந்து 2x2 மேட்ரிக்ஸில் 4 கொடுக்குறேன் எலிமெண்ட். இப்போ 10 கூட கொடுக்கலாம். 10 கொடுத்துட்டு எலிமெண்ட் 6 எலிமெண்ட்டு, அப்புறம் 2x2 மேட்ரிக்ஸ் அதே பேண்டட் மேட்ரிக்ஸ் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் 2x2 ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். இது சும்மா செக் பண்ணுறதுக்காண்டி. ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். ஸோ 6 எலிமெண்ட்டுமே இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனை ஒட்டி நீங்கள் அந்த இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை பேண்டில் கொடுத்ததுனால இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியாது. அப்போ கிராஸ் மேட்ரிக்ஸ் போய் ஒவ்வொரு இதையும் நீங்கள் இப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம் அந்த லென்ஸை வச்சு என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் இங்கே லென்ஸ்லையும் இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது சும்மா செக் பண்ணுறதுக்கு. இப்போ திரும்பியும் நான் என்ன செய்கிறேன், அந்த கிராஸ் கம்பேரை இது பண்ணுறதுக்காண்டி இப்போ 10x10 மேட்ரிக்ஸ் போட்டேன். எலிமெண்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ்னு கேட்குது. நான் ஒரு 12 எலிமெண்ட்ஸ்னு கொடுக்குறேன். பெரிய மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். 9x9 ஆட்டோமேட் ஆட்டோபேட். ஓகேவா? 9 அப்புறம் 9 ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். இங்கே வேறு எலிமெண்ட் கூட கொடுக்கலாம், வேறு சைஸில் கூட மேட்ரிக்ஸை கொடுக்கலாம். ஆனால் அது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியாது. ரைட்டா? ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். ஓகேவா? எத்தனை எலிமெண்ட்? 12 எலிமெண்ட் கிட்ட கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் 9 ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். ஓகேவா? ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் 9 ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் 9 ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட். இப்போ இதை கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ அசம்பிள் போட்டிங்கன்னா ஒவ்வொரு இதாக கம்பேர் பண்ணும். அது அந்த மெயின் டயகனலில் தான் வரும் பாருங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த வரிசையாக இருக்கும். 2 3 4 அடுத்தடுத்த கண்டினியூட்டி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1வது போட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே 2லேருந்து ஆரம்பிக்கும், இதிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் வேறு டிகிரிஸ் இப்போ டேரியல் லோகனில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு இன்கேஸ் நான் வந்து ஒரு 100x100 மேட்ரிக்ஸ் கூட கொடுக்குறேன். ஓகேவா? பெரிய மேட்ரிக்ஸ். இதை நீங்கள் ஜூமை வந்து எலிமெண்ட் தெரியாத மாதிரி வச்சுட்டு இது வந்து ஒரு 10x10 மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோம். வராது, அப்போ 9 வச்சுக்கோ. ஓகேவா? 10 எலிமெண்ட்ஸ் ஆட்டோமேட் ஆட்டோபேண்ட் 9 ஆட்டோமேட் 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 ஆட்டோ டிஓஎஃப்னால் வேறு ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஆட்டோ டிஓஎஃப் பண்ணுங்க. போச்சுரா, ஏதோ வித்தியாசமாக கொடுத்துருக்கேன். 99x99 மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஆட்டோமேட் ஆட்டோ டிஎஃப் ஆட்டோமேட் ஆட்டோ டிஎஃப் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டு அசம்பிளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வேறு மேட்ரிக்ஸ் போகும். இந்த ஒரு மேட்ரிக்ஸ் மட்டும் பெருசாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வேறு இதுக்கு நீங்கள் போகணுன்னா நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போய்க்கலாம். ஓகே, 10 இதுனா 10 இதுக்கு போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 100 கொடுத்துட்டு 2x2 வேணும். 6 மேட்ரிக்ஸ் கூட கொடுக்கும். 6 எலிமெண்ட்ஸ் கரெக்டாக வருது. 10 எலிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ 100
ஓகேவா? 5 கிளாஸ் 5 மேட்ரிக்ஸ் 5 எலிமெண்ட்ஸ் வராது, 10 எலிமெண்ட்ஸ் வேணும். அப்போ தான் நான் செய்கிறத காட்ட முடியும். 10 12 ஆர் 16 எலிமெண்ட்ஸ். ஓகேவா? 5 கிளாஸ் 5 மேட்ரிக்ஸ் ஆட்டோ டிஎஃப் முதல் செஞ்சது மட்டும்தான் கரெக்ட். இதுனா சும்மா ரேண்டமாக செக் பண்ணுறதுக்காண்டி. ஓகேவா? ஓகே, ஃபாஸ்ட்டாக செக் பண்ணணும்ல, அதனால் இது யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் யூடியூப்லேயும் இதுலேயும் பார்த்து, நான் பெருமைக்கு சொல்ல, இது நான் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து இப்படி தான் அதை செஞ்சு முடித்தேன். நானாக செய்யலை, ஏஐயோட ஹெல்ப்பில் தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ப்ரோக்ராமர் கிடையாது. இப்போ இதை ஃபினிஷ் கொடுத்துட்டு அசம்பிள் கொடுத்தோம்னா வேறு இடத்துல வரும். வேறு இடத்துல வரும்போது இங்கே நீங்கள் போகலாம், இல்லை இங்கே போகும்போது நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் பார்க்கலாம் ஒரே இடத்துல. இதை ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து பண்ண போகிறது பீம் எலிமெண்ட்டு. இதே நீங்கள் லென்ஸ் வியூவர் போனீங்கன்னா இங்கே வந்து இதை ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் ஒத்து வரும். சரியா? எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் ஒத்து வரும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தது பார் எலிமெண்ட்டுக்கு, சிஎஸ்டி எலிமெண்ட்டுக்கு, ஐசோபராமெட்ரிக் எலிமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ரிபியூஷனை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். அதை நான் கலர் பண்ணாமல் விட்டேன். எங்கெங்கே வந்து வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் நான் கலர் பண்ண சொன்னேன். பட் ஆனால் இதுலேயுமே எது கரெக்டாக இந்த இண்டெக்ஸ் காலம் கரெக்டாக இருக்கோ அதுதான் இதை கலரில் இருக்கணும். சரியா? இதுதான் இந்த இடத்துலையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வேல்யூஸை. சரியா? என்னென்ன ரோஸில் என்னென்ன காலம்ஸில் இருக்குன்னு. ஸோ இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இது வந்து ஒரு ரேண்டம் செக்கிங் காண்டி கொடுத்தது. புரியுதா? ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பீம் எலிமெண்ட் கிடையாது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸில் இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. பீமு, பாரு, சிஎஸ்டி, இது வந்து ஒரு ஃபுல் சாஃப்ட்வேர் ஆன்சிஸ் மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இதில் வந்து காசியன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது, டைரக்ட் இன்டிகிரேஷன் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் கடைசி கன்வர்ஜென்ஸ் கிராஃப் இப்படி போய் ஒரே ஸ்ட்ரெஸ் வேல்யூ மேக்ஸிமமாக இருந்தாலும் மினிமமாக இருந்தாலும் ஒரே ஸ்ட்ரெஸ் வேல்யூ வரணும். அந்த மேக்ஸிமம் மினிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ ஒரே வேல்யூ வந்தால் தான் இது கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இது வரைக்கும் இதை வந்து கொண்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பார்ப்போம். இதை நீங்கள் ஹோம் ஒர்க்குக்கு வச்சுக்கோங்க, சீரியஸாக அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, மிஷின் டிசைன் படிக்கிறவங்க இதை கம்பெனிலலாம் போய் யூஸ் பண்ண முடியாது, அங்கே சொல்கிற டிசைன் வேறு மாதிரி இருக்கும். ஷிக்லே, நாட்ரான் புக்கு மட்டும்தான் மிஷின் டிசைனில் கம்பெனியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்டியிலே எழுதியிருப்பான் முன்னாடி. இது எஜுகேஷனுக்கு மட்டும். புரியுதா? இது எஜுகேஷனுக்கு மட்டும், அவ்வளோதான். ஓகே, இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை வந்து கற்றுக்குங்க. பார்ட் 1 போடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.